முதலீட்டு மோசடி. அவசரம் கழிவுகளை உருவாக்குகிறது. ஜிக்னேஷ். ஆகா, இது என் கனவு பைக்கை வாங்க பணம் சம்பாதிப்பதற்கான மிகவும் லாபகரமான சலுகையா தெரியுது. ஜிக்னேஷ் உடனடியாக இணைப்பை கிளிக் செய்கிறார். பெரும் 15 நாட்கள் பணம் ரெட்டிப்பாகும். 7 நாட்களுக்கு பிறகு நிலை. ஏஹே, முதலீடுகளை செய்யுங்க, உங்க பணத்தை இரட்டிப்பாக்கி வாழ்க்கையை முழுமையா அனுபவிங்க. 15 நாட்களுக்கு பிறகு நிலை. அட, உண்மையிலேயே எனது முதலீட்டு தொகை இரட்டிப்பாயிருக்கு. யுரேகா, இப்ப பணத்தை எடுக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. ஐயோ, என்ன நடக்குது? திரும்ப பெறுவதற்கு நான் அதிக கட்டணம் செலுத்த வேண்டுமா? இது விசித்திரமானது. எப்படி இருந்தாலும் இது அதிக வருமானத்திற்கான ஒரு சிறிய தியாகமாக கருதப்படலாம். அட ஓ, இங்க என்ன நடக்குது? ஏன் என்னால பணத்தை எடுக்க முடியல? ஐயோ ஆண்டவரே, என்ன நடந்துச்சு? ஜிக்னேஷ் தனது தனிப்பட்ட தரவு சமரசம் செய்யப்பட்டதையும் தனது வங்கி கணக்கில் இருந்த பணத்தையும் இழந்துவிட்டதை நன்கு உணர்ந்தார். எச்சரிக்கை. முதலீட்டாளர்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் SMS, சமூக ஊடக செய்திகள், வாட்ஸ்அப் குழுக்கள், டெலிகிராம் சேனல்கள் அல்லது பம்பர் ரிட்டன்களை வழங்குவதாக கூறும் ஆப்ஸ் ஆகியவற்றில் இருந்து விலகி இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இத்தகைய திட்டங்கள் மோசடியானவை மற்றும் நிதித்துறையில் எந்த ஒழுங்குமுறை ஆணையத்தின் ஆதரவையும் கொண்டிருக்கவில்லை. எந்த ஒரு முதலீட்டு திட்டத்திலும் உங்கள் பணத்தை முதலீடு செய்வதற்கு முன் திட்டத்தை சரிபார்த்து செபியில் பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்கள், தனிநபர்களுடன் மட்டுமே கையாளுங்கள் மற்றும் அவர்களின் பதிவு செய்யப்பட்ட வாடிக்கையாளர் வங்கி கணக்குகளுக்கு மட்டுமே பணத்தை மாற்றவும். பரஸ்பர நிதிகள், பங்கு சந்தை அல்லது ஏதேனும் நிதி முதலீட்டு திட்டம் தொடர்பான மோசடியை புகாரளிக்க கட்டணமில்லா உதவி எண் 1800266755 அல்லது 1800227575 அல்லது www.scores.sebi.gov.in என்ற இணையதளத்தில் பார்வையிடவும். வங்கி மோசடிகள். சிந்தியுங்கள், புரிந்து கொள்ளுங்கள், சரிபாருங்கள். தெரியாத வங்கி இணைப்பை கிளிக் செய்வதற்கு முன். சைபர் கிரைம். பம்மி ஆண்டி. எல்லா வேலைகளையும் நானே செய்ய வேணும். வீட்டில் செய்ய நிறைய இருக்கிறது. எனக்கு ஒரு நிமிடமும் நிம்மதி இல்லை. ஓ ஆண்டவரே, இந்த போனும் எப்போதும் ஒலித்துக் கொண்டே இருக்கும். இப்போது எனக்கு வந்த இந்த செய்தி என்ன? ஆண்டவரே, இதன் பொருள் என்ன? வங்கி கணக்கில் கிடக்கும் பணமெல்லாம் என்ன ஆகும்? ஹலோ, இது பச்சத் உஸ்தாத் வங்கியா? ஆமா மேடம், இது மங்கேஷ் இந்த பக்கம். நான் எப்படி உங்களுக்கு உதவுவது? எனது KYC-ஐ புதுப்பிக்க வேண்டும் அல்லது எனது கணக்கு இடைநிறுத்தப்படும் என்ற ஒரு செய்தி வந்துள்ளது. ஆமாம்மா, எல்லா கணக்குகளுக்கும் அவ்வப்போது KYC அப்டேட் தேவை. எனவே SMS என்பது உங்கள் நிலுவையில் உள்ள KYC புதுப்பிப்பை உடனடியாக முடிக்க வேண்டும் என்பதற்கான அறிவிப்பாகும். அவ்வாறு செய்ய தவறினால் உங்கள் கணக்கு இடைநிறுத்தப்படும். கணக்கு இடைநிறுத்தப்பட்டது? இல்ல 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 இல்ல, தயவு செய்து அதை செய்திராதீர்கள். KYC என்றால் என்ன? மேடம், உங்கள் வாடிக்கையாளரை அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் ஆதார் மற்றும் பான் கார்டு எண்ணை ATM பின்னுடன் வழங்கினால் போதும். நாங்கள் உடனடியாக உங்கள் KYC-ஐ கணினியில் அப்டேட் செய்வோம். ஆஹா, இது சாத்தியமா? அருமை. ஆமாம், வெறும் 2 நிமிடங்களில். நிச்சயமாக, 1 நிமிடம்.
நீங்கள் பெற்ற ஓடிபியை பகிரவும். எங்களுடன் பகிர்ந்தவுடன் உங்கள் வேலை முடிந்துவிடும். ஆமா, கவனிக்கவும். ஒன் 2 3 4 5 6. நன்றி மேடம். முடிந்தது. உங்கள் வங்கிக் கணக்கு உடனடியாக செயல்படும். கடவுளுக்கு நன்றி. இது வீட்டிலிருந்து மட்டுமே வரிசைப்படுத்தப்பட்டது. என்ன இது? எனது வங்கி கணக்கிலிருந்து பணம் எடுக்கப்பட்டது. எச்சரிக்கை! எந்த வங்கியும் அல்லது நிதி நிறுவனமும் வாடிக்கையாளர்களிடம் தனிப்பட்ட வங்கி விவரங்களை கேட்பதில்லை. மோசடி செய்திகளில் ஜாக்கிரதை. KYC புதுப்பிப்பை வழங்கும் வாட்ஸ்அப், SMS போன்ற செய்திகளுக்கு ஒருபோதும் பதிலளிக்க வேண்டாம். KYC மற்றும் பிற தனிப்பட்ட ஆவணங்களை, ATM கார்டுகள் போன்றவை வழங்கும் போது சரியான எச்சரிக்கை மற்றும் விழிப்புடன் செயல்படவும். அறியப்படாத, சரிபார்க்கப்படாத இணைப்புகளை கிளிக் செய்வதை தவிர்க்கவும். எதிர்காலத்தில் தற்செயலாக அவற்றை சென்றடைவதை தடுக்க தெரியாத அனுப்புனர்கள் அனுப்பிய SMS, மின்னஞ்சல்களை உடனடியாக நீக்கவும். வங்கி மோசடிகள் தொடர்பான உங்கள் புகார்களை பதிவு செய்ய கட்டணமில்லா உதவி எண் 14448 ஐ அழைக்கவும். அல்லது ரிசர்வ் வங்கியின் ஒருங்கிணைந்த ஓம்பட்ஸ்மன் இணையதளமான www.cms.rbi.org.in இல் ஆன்லைனில் புகார்களை பதிவு செய்யவும். காப்பீட்டு மோசடி. இன்சூரன்ஸ் போனஸ் நன்மைகள் பெற்றதா இழந்ததா? தேபாஷிஷ். தேபாஷிஷ் ஜி, சொல்லுங்க. சார், நாங்க அத்புத் இன்சூரன்ஸ் நிறுவனத்திலிருந்து அழைக்கிறோம். உங்கள் காப்பீட்டு கொள்கையை எங்கள் நிறுவனத்திடமிருந்து எடுத்துள்ளீர்கள். நீங்கள் எங்களுடன் நீண்ட காலமாக இருக்கிறீர்கள். இது உங்களை எங்கள் சிறப்பு வாடிக்கையாளராக்குகிறது. நன்றி. சொல்லுங்க, என்ன விஷயம்? சார், உங்களின் தற்போதைய கொள்கைக்கு போனஸ் உரிமை உண்டு. என்ன சொல்றீங்க? ஆனால் போனஸ் உங்கள் ஏஜென்டின் குறியீட்டிற்கு பதிலாக தவறாக மாற்றப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்து வருந்துகிறோம். திருப்பி உங்கள் கணக்கிற்கு மாற்ற உங்களிடமிருந்து சில விவரங்கள் தேவை. இது போன்ற பிழைகள் நல்லதல்ல, ஆனால் உங்கள் நேர்மையான ஒப்புதலை நான் விரும்புகிறேன். உங்கள் பாலிசி பற்றிய சில விவரங்களை எங்களுடன் நீங்கள் பகிர்ந்து கொண்டால் உங்களின் போனஸ் உடனடியாக மாற்றப்படும். மென்பொருள் புதுப்பிப்பு முறைகள் கட்டாயம் என்று கூறி பாலிசி விவரங்கள், பான் மற்றும் ஆதார் அட்டை எண் ஆகியவற்றை அழைப்பாளர் பெற்றார். வங்கி கணக்கு சரிபார்ப்பு என்ற போலி காரணத்தின் கீழ் டெபிட் கார்டு விவரங்கள் மற்றும் CVV எண்ணையும் அவர்கள் பெற்றுள்ளனர். மொபைல் அழைப்பு துண்டிக்கப்பட்டவுடன் மோசடி சம்பவம் நிகழ்கிறது. எச்சரிக்கை! காப்பீட்டு நிறுவனங்கள், நிதி நிறுவனங்கள், பதிவு செய்யப்பட்ட எந்தவொரு நிறுவனமும் வாடிக்கையாளரிடம் பயனர் பெயர், கடவுச்சொல், ATM கார்டு விவரங்கள், CVV, OTP போன்ற ரகசிய தகவல்களை கேட்பதில்லை. காப்பீட்டு நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வழங்கப்பட்டுள்ள கால் சென்டரை தொடர்பு கொண்டு உங்கள் பாலிசியை பற்றி விசாரிக்கவும். பிறகு உங்கள் நிதி பரிவர்த்தனைகளை மேற்கொள்ளவும். காப்பீட்டு பரிவர்த்தனைகள் அல்லது மோசடி தொடர்பான உங்கள் புகார்களை பதிவு செய்ய IRDAI-இன் இலவச எண் 155255 அல்லது 18004254 அல்லது IRDAI இணையதளமான www.bimabarosa.irdai.gov.in இல் புகாரை பதிவு செய்யவும். ஓய்வூதிய மோசடி. ரகசிய OTP உங்கள் பாதுகாப்பு கவசமாக செயல்படுகிறது. மரியம் ஷெட்டி. ஐயோ, என் கூட ஓய்வூதிய மோசடி ஆயிடுச்சு. இதன் பொருள் என்ன? எங்க அப்பா ஓய்வு பெற்றவர். அப்பாவோட லைஃப் சர்டிபிகேட்டை கொடுத்து எங்க அப்பாவோட பேங்க்ல பென்ஷன் வருது. 2023 வரைக்கும் எல்லாமே சரியா தான் இருந்துச்சு. ஜூன் 2023ல லைஃப் சர்டிபிகேட்டை நான் கொடுத்தும் ஆகஸ்ட் வரைக்கும் பென்ஷன் வரல. அப்ப நான் பேங்கோட ஹெல்ப்லைனுக்கு கால் பண்ணேன். எங்க அப்பா அவரோட பென்ஷன் நம்பரை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் எங்க அப்பாவோட டேட்டா காணவில்லை.
என்ன தில்லா? ஐயோ, அவங்க சொன்னாங்க டேட்டா இல்ல, வேலை நடந்தாதான் பென்ஷன் கிடைக்கும்னு. ஆனா அவங்க அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்றது ரொம்ப சுலபம். வங்கி கணக்க வாங்கிட்டு கடைசியா ஓடிபிய ஷேர் பண்ண சொன்னாங்க. ஆட்டோமேட்டிக்கா அப்பாவோட அக்கவுண்ட்ல பென்ஷன் வரும்னு சொன்னாங்க. அப்பா சத்தியமா சொல்றேன் சார், பென்ஷனே வரல. SMS மட்டும் வந்துச்சு. எங்க பேங்க் அக்கவுண்ட்ல இருந்த 8 லட்சமும் டெபிட் ஆயிடுச்சு. ஐயோ. கவனத்திற்கு SMS, அழைப்புகள், மின்னஞ்சல்கள் அல்லது தவறான வாக்குறுதிகள் கொண்ட கடிதங்களை தவிர்க்கவும். முக்கியமான தனிப்பட்ட நிதி தகவல், பிரான் எண் அல்லது கடவு சொல்லை ஒருபோதும் பகிர வேண்டாம். அதிகப்படியான நன்மைகளை உறுதியளிக்கும் சலுகைகள் குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் மற்றும் அவற்றை சரிபார்க்கவும். அங்கீகரிக்கப்படாத தனிநபர்கள் அல்லது நிறுவனங்களுக்கு பணம் செலுத்த வேண்டாம். அதிகாரப்பூர்வமான PFRDA, NPS, நம்பிக்கை இணையதளங்கள் அல்லது பதிவு செய்யப்பட்ட இடைத்தரகர்களை மட்டும் பயன்படுத்தவும். உள்ளூர் காவல்துறைக்கு முழுமையான தகவலுடன் மோசடி நடவடிக்கைகளை புகாரளிக்கவும். ஓய்வூதிய மோசடிகள் அல்லது பரிவர்த்தனைகள் தொடர்பான உங்கள் புகார்களை பதிவு செய்ய அனைத்து PFRDA கட்டணமில்லா உதவி எண் 01126517501 அல்லது 503 அல்லது 097 அல்லது PFRDA இணையதளமான www.pfrda.org.in ஓம்பட்ஸ்மேனில் உள்நுழையவும். இன்று இந்தியாவின் ஒவ்வொரு குடிமகனும் இணைய மோசடிகளுக்கு ஆளாக நேரிடும் அபாயத்தில் உள்ளனர். இது மோசடி செய்பவர்கள் உக்திகள், மக்களிடையே பயத்தை ஏற்படுத்துவது, சட்ட சிக்கலில் விழுவது போன்ற மாயை, எளிதில் பணம் சம்பாதிக்க ஆசை. அவர்கள் அவசரமாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய சூழ்நிலையை உருவாக்குகிறார்கள். இந்த குழப்பத்தில் ஒருவர் விரும்பிய செயலை எடுத்தவுடன் பணம் அல்லது அடையாளத்தை திருடும் அவர்களின் திட்டம் வெற்றியடைகிறது. விழிப்புடன் இருப்பது நமது பொறுப்பு. இணைய மோசடிகளில் இருந்து பாதுகாப்பதற்கான ஒரே சூத்திரம் இதுதான். நீங்கள் எந்த வகையிலும் ஏமாற்றப்பட்டிருந்தால் இந்திய அரசின் நேஷன் சைபர் கிரைம் ரிப்போர்ட்டிங் போர்ட்டல் www.cybercrime.gov.in என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் அல்லது அதிகாரப்பூர்வ கட்டணமில்லா ஹெல்ப்லைன் 1930 புகார் அளிக்கலாம்.